தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிணத்துக்கடவு அரசு பள்ளியில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருந்த நிலையில் வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டிருந்தது. இதையடுத்து 5 ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்குவதற்காக காத்திருக்கிறார். குருசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குருசாமி, இப்போ 5 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த வீடியோ ஆதாரத்தை தற்போது அடிப்படையாக கொண்டு விசாரணை தொடங்கப்பட்டிருக்கா? காயத்ரி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக அங்கு படிக்கக்கூடிய மாணவிகள் வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் இது தொடர்பாக போலீஸ் விசாரணை மேற்கொண்டார்கள். பேரூர் அனைத்து காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இந்த சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய 2 ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீஸ் விசாரணை நடைபெற்று வருகிறது. போலீஸ் விசாரணை ஒருபுறம் தனியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் துறை ரீதியான விசாரணையில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார். அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரிடம் ஒரு விரிவான விசாரணையானது நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய 5 ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அயல் பணி என்ற அடிப்படையில் இந்த இடமாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய விவசாய பிரிவு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய செல்வராஜ் என்பவர் வேட்டைக்காரன்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், இசை ஆசிரியர் செல்வராஜ் என்பவர் தொண்டாமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், தாவரவியல் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் பொள்ளாச்சி நகர ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும், வேதியியல் ஆசிரியர் சுஜாதா என்பவர் ஒத்தக்கால் மண்டபத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், வரலாற்று ஆசிரியர் கலைச்செல்வன் குளத்துப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளிக்கும் என மறு உத்தரவு வரும் வரை அயல் பணியாக அங்கு பணிபுரிய வேண்டும் என இடமாறுதல் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த இடமாறுதல் உத்தரவு அமலுக்கு வரும் எனவும் மறு உத்தரவு வரும் வரை இந்த 5 ஆசிரியர்களும் வேறு பள்ளிகளில் பணிபுரிய உத்தரவிடப்பட்டிருக்கூடிய பள்ளிகளில் பணிபுரிய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை விசாரணை ஒருபுறம் தனியாகவும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுடைய விசாரணை தனியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி மாணவிகளை பொறுத்தவரை மொத்தமாக பள்ளியில் இருக்கக்கூடிய 9, 10, 11, 12 ஆகிய 4 பிரிவுகளைச் சேர்ந்த பள்ளி மாணவிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் தெரிவிக்கவில்லை. இதனை அடுத்து வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய அந்த 3 மாணவிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். காயத்ரி, நன்றி குருசாமி விவரங்களுக்காக.